சிலுவை பயணம் நாள் 27. நிதானித்து அறிவோம். உலகத்தில் நம்மை நாம் நிதானித்து அறிய நேரம் ஒதுக்க வேண்டும். இல்லையேல் தவறானதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம், அதுவும் சரியென நினைத்து. 1 கொரிந்தியர் 11:31. ஒன்றை செய்யும் முன்னும் ஒன்றை செய்த பின்னும் நிதானிப்பது வருமுன் காப்பதற்கும் அடுத்த முறை தவறு செய்யாமல் இருப்பதற்கும் உதவும். மக்கள் நம்மை அங்கீகரித்தாலும் கடவுள் பார்வையில் நாம் எப்படி தெரிவோம் என்பதை நிதானிக்க வேண்டும். பல நேரங்களில் வெற்றிகள் நம்மை குருடாக்கச் செய்யும். காலம் தாண்டும் பொழுது நாம் வேறு பாதையில் பயணித்திருப்போம். எது நம் உண்மை நோக்கம் என்பதை மறந்து நாம் வேறு பாதையில் பயணித்திருப்போம். திருமறையில் நிதானித்தல் என்பது ஒன்று, பகுத்தறிதலையும் டிசர்ன்மெண்ட், அதாவது எது சரி எது தவறு என்று பிரித்து பார்ப்பது. 2, சுய பரிசோதனை செய்வதையும் செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதாவது நம்முடைய நிலைமையை நாமே ஆராய்ந்து பார்ப்பது. 3, உற்று நோக்குவதையும் அப்சர்வேஷன், அதாவது ஒரு காரியத்தை மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாக கவனிப்பது போன்ற அர்த்தங்களில் வருகிறது. நன்றி.